என்ன சொல்லிச்சுன்னா, நாங்கள் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மருதங்கணியில் இன்றைக்கு இந்த ஒரு அமைதி வழி போராட்டத்தை இன்றைக்கு நாங்கள் மேற்கொண்டு நாங்கள் J420 குடத்தனை வடக்கு என்ற கிராமத்திலிருந்து வந்து இந்த ஒரு அமைதியான போராட்டத்தை முடிவடைத்திருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் நிறைவில் மகஜர் ஒன்றையும் பிரதேச செயலரிடம் நாங்கள் கையெழுத்தியிருக்கிறோம். அதை விட இதனுடைய முழுமையான விவரம் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், J420 இருக்கின்ற அரச காணியை தனிநபர் அதாவது 32 வருடமாக வெளிநாட்டிலே லண்டனிலே வசிக்கும் தனிநபர் ஒருவர் கையகப்படுத்தி, அதாவது கள்ள உறுதி போட்டி கையகப்படுத்தி கிட்டத்தட்ட 90 லட்சத்துக்கு மேலாக அதை காசாக்கி இருக்கிறார். என்னும் ஒரு இடத்தை சார்ந்தவருக்கு அந்த கள்ள உறுதியை போட்டு அவர் அதை விற்று காசாக்கி இருக்கின்றார். இதை அரச காணி என்று சொல்லி குடத்தனை வடக்கில் இருக்கின்ற கிராம முன்னேற்ற சங்கம், அதாவது ஆர்டிஎஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த அமைப்பு, இவர்களுக்கு கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முதலே நாங்கள் ஒரு முறைப்பாட்டை வழங்கியிருந்தோம். ஆனால் உத்தியோகபூர்வமாக இந்த பிரதேச செயலகம் இதுவரை காலமும் எங்களுக்கு உத்தியோகபூர்வமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனபடியாலே நாங்கள் இவர்கள் நடவடிக்கை எடுக்காத பட்சத்திலே எங்களுடைய பெரும் மதிப்புக்குரிய ஆளுநர்களிடம், யாழ் மாகாண ஆளுநர்களிடம் இந்த கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்திருந்தோம். அதன் அடிப்படையிலே உடனடியாக விரைந்து ஒரு பொறுப்புணர்ச்சியுடைய எங்களுடைய கவர்னர் அவர்கள் செயல்பட்டு வடமாகாண காணி ஆணையாளரிடம் இது சம்பந்தமாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்லி பரிந்துரை செய்திருந்தார். பிறகு நாங்கள் வடமாகாண காணியாளரிடம் இருந்து நாங்கள் இதை தெரிவித்து, அவரும் உடனடியாக பெரும் மதிப்புக்குரியவர், மக்களுக்காக சேவை செய்கிறவர்கள் என்ற அடிப்படையிலே அவர் உடனடியாக விரைந்து அந்த நடவடிக்கையை செய்திருந்தார். அவர் அனுப்பிய இந்த ரிப்போர்ட்டிலே, இந்த முறைப்பாடு கடிதத்திலே, இது அரச காணி என்றும், இந்த அதாவது சேவையர் செய்யப்படாத காணிகள் அத்தனையும் அரச காணி என்று கருதப்படும் என்ற அடிப்படையிலே இதற்கு உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க சொல்லி 2 கிழமைக்குள் சட்ட நடவடிக்கை எடுக்க சொல்லி பணித்திருந்தும் இந்த பிரதேச செயலரும் இந்த காணி உத்தியோகத்தரும் எங்களுடைய கிராம சேவகரும் ஏன் இந்த நிமிடம் வரைக்கும் சட்ட நடவடிக்கை எடுக்கவில்லை? அரச காணிக்கு பாதுகாப்பு வழங்குகிறவர்கள் ஏன் தனியார் காணி ஆக்க வேண்டும் என்ற ஆதாரங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நிமிடம் வரைக்கும். நாங்கள் இந்த இடத்திலே செல்லும் போது கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு வாரத்துக்கு மேல், அதாவது கிட்டத்தட்ட 7 நாள் வரைக்கும் அந்த இடத்திலே அவருடைய காரியாலயத்துக்கு சென்ற போதும் ஒரு மரியாதையற்ற முறையிலே, மதிப்பற்ற முறையிலே வருகிறவர்களை இருக்க சொல்லி கூட மனமில்லாத இந்த பிரதேச செயலாளர், மக்களுக்காக சேவை செய்ய வந்தவர், வருகிற மக்களை இருக்க சொல்லி ஒரு நியாயம் கேட்கக்கூடியவருக்கு நேரம் இல்லாத ஒரு ஆளாக அமர்த்தியிருக்கிறார். இதை இந்த அரச உயர் அதிகாரியை கருத்தில் கொண்டு மக்களுக்கு சேவை செய்யாத அரசு அதிகாரிகளை உடனடியாக இடமாற்றம் செய்ய வேண்டும் என்றும், அரச உத்தியோகம், அதாவது காணி உத்தியோகத்தர், கிராம நில அதிகாரி, எங்களுக்கு தேவையான சரியான சட்ட நடவடிக்கைகள் எடுக்க தவறியவர்களை இந்த அரசாங்க உயர் அதிகாரிகள் உடனடியாக இடமாற்றம் செய்ய வேண்டும் என்றும், எங்களுடைய கோரிக்கைகளை உடனடியாக விசாரித்து இந்த செய்திகளை பார்த்திருக்கின்ற அரச உயர் அதிகாரிகள் எங்களுக்கு உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறும், ஆர்ப்பாட்டம் முடிந்த உடனே நாங்கள் மதிப்புக்குரிய பிரதேச செயலரை
பிரதேசங்களிடம் நாங்கள் ஒரு மகஜர் கையளித்திருந்தோம். அந்த மகஜர் கையளித்தது பிற்பாடு எங்களுக்கு அவர் ஒரு ஒரு முறைப்பாட்டு கடிதத்தை ஒரு நோட்டீஸை எங்களுக்கு தந்திருக்கின்றார். நாங்கள் இதுவரை காலமும் கேட்டதற்கு பதில் என்று சொல்லி தந்திருந்தார். அவர் சொல்லியிருந்தால் நாங்கள் கள விஜயங்களை மேற்கொண்டிருக்கிறோம் என்று. இந்த மருதங்கனி பிரதேச செயலகத்தின் வண்டவாளம் இந்த மகஜரில் இருக்கிறது. நாங்கள் சுட்டிக்காட்டப்படுகின்ற காணிக்கு வடக்கால தான் கண்ணகியம்மன் கோயில் இருக்குது. இதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது சம்பந்தப்பட்ட காணிக்கு கிழக்காலே கண்ணகியம்மன் கோயில் இருக்குன்னு சொல்லி. இதிலே ஒன்றை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். உயர் அரசு அதிகாரிகளே, இந்த இந்த மருதங்கனி அரச உத்தியோகர்களின் வண்டவாளங்கள் இவர்கள் என்னத்துக்காக வேலை செய்கிறார்கள்? அரச காணியை தனியார் காணியாக சித்தரிக்க நினைக்கிறார்கள். தயவு செய்து இந்த ஊடகங்கள் எங்களுக்கு இந்த மக்களுக்கு சரியானதை செய்ய வேண்டும் என்பதை ஒரு நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. பிரதேச செயலகத்துக்கு முன்னால் நாங்கள் ஒரு அமைதி வழி போராட்டத்தை நடத்தியுள்ளோம். அதுக்கான காரணம் எமது ஊரில் 42 பரப்புக்கு 42 பரப்புக்கு மேற்பட்ட காணியை புலம்பெயர் தேசத்தில் வசிக்கும் ஒரு தனிநபர் மோசடி உறுதி செய்து அதை வேறொருவருக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளார். இக்காணிக்கு பிரதேச செயலாளரோ காணி உத்தியோகத்தரோ கிராம அலுவலரோ எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை. இது மேலதிகாரிகள் இதற்கு இது அரச காணி என குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பிட்ட நிலையிலும் இவர்கள் அதனை தனியார் காணி என காண்பிப்பதற்கு ஆதாரங்களை திரட்டி கொண்டிருக்கிறார்கள். இதற்கான காரணம் என்ன? மேலும் குறிப்பிட போனால் எமது ஊரில் காணி உத்தியோகத்தர் அவர்கள் எமது ஊரில் வறுமை கோட்டு வசிக்கும் அன்றன்றாடு வாழ்வாதாரத்தை போக்காட்டி கொண்டிருக்கும் குடும்பத்தினர் 2 பரப்பு காணி கேட்டிருந்தார்கள் தமது வீடு கட்டி வாழ்வதற்கு. அதற்கு அவர்கள் சிஐடி பிராஞ்சில் இருந்து வேலை செய்பவர்கள் மாதிரி விசாரணை நடத்தி அவர்களுக்கு கூட அந்த 2 பரப்பு காணியை கூட வழங்குவதற்கு அவர்கள் மறுப்பு தெரிவித்து சென்றிருக்கிறார்கள். அன்றன்றாடு உழைத்து வாழ்பவர்களுக்கு 2 பரப்பு காணி வழங்க மறுத்த இந்த காணி ஆணையாளர்கள் 42 பரப்பு காணியினை புலம்பெயர் தேசத்தில் வசிக்கும் ஒருவர் மோசடி செய்து காணியை விற்றவர்களுக்கு எந்த நடவடிக்கைகளும் இதுவரை காலமும் எடுக்கவில்லை. இப்படி புலம்பெயர் தேசத்தில் வசிக்கும் 42 பரப்பு காணியை அவர்கள் இவ்வளவு தொகைக்கு விற்பனை செய்துள்ளார்கள். எமது ஊரில் வசிக்கும் அன்றன்றாடு உழைத்து வாழ்வாதாரத்தை போக்கிக் கொண்டிருக்கும் நபர்களுக்கு 2 பரப்பு காணி கொடுப்பதற்கு சிஐடி பிராஞ்சில் இருந்து வந்த விசாரணை குழு மாதிரி விசாரணை நடத்திவிட்டு அவர்களுக்கு காணி இல்லை என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இவர்கள் 42 பரப்புக்கு இவ்வளவு ஒரு நடவடிக்கை எடுக்க தவறிய பிரதேச செயலாளர்கள் காணி உத்தியோகத்தர்கள் அவர்களுக்கு ஒரு 2 பரப்புக்கு இல்லை என்று சொல்லி போட்டு போறார்கள். இதற்கான காரணம் என்ன? இவர்கள்